Friends, good morning to all. Today class is social. The topic is economics. Unit 3, food security and nutrition. Already talk about this topic. Yesterday class you saw about food security. Food security na enna paarthom? Basic components of food security. Availability of food, access of to food, observations of the paarthom. So next one is availability of and access to the food grains அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, டுடே ஐ வில் கண்டினியூ திஸ் டாபிக் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னா என்ன? Tamil has adopted an universal PDS. The rest of the state in India had a targeted PDS. Under a universal PDS, all the family ration card holders are entitled to the supply from PDS. In the targeted PDS, the beneficiaries are identified based on certain criteria and given the entitlements, leaving out the rest. Both the union and the state government subsidized the supplies distributed through PDS. The level and quantity of subsidy also varied across states. ஸோ என்னென்னா பொது வழங்கல் முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உலகளாவிய பொது வழங்கல் முறை அப்படின்றது யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் என்ன ஆச்சு அப்படின்னா இலக்கு பொது வழங்கல் முறை டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்றது வந்து செயல்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ உலகளாவிய பொது வழங்கல் முறை கீழே வந்து ஒவ்வொரு குடும்ப வழங்கல் அட்டை அப்படின்றவங்க வந்து ஸோ ரேஷன் கார்டு அப்படின்றது வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரேஷன் கார்டு வச்சுருக்க அனைவருக்குமே என்னென்னா இது இந்த முறையில் மூலமாக என்னென்னா உணவுப் பொருட்கள் வந்து வழங்கப்படுது. ஸோ இப்போ நம்மளதே வச்சுக்கோ, தமிழ்நாடே வச்சுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வந்து இருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். ஸோ அது மூலயமா என்னென்னா அரிசி வந்து ஃப்ரீயாக போடுவாங்க. ஸோ கம்மி விலையில் வந்து என்னென்னா பொருட்களை வந்து விற்பனை செய்கிற இடம் தான் வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்னென்னா உணவுப் பொருட்களை வந்து வழங்குறாங்க. ஸோ இது மூலியமாக என்னென்னா நிறைய பயணிகள் வந்து அளவுகோல் அடிப்படையில் வந்து அடையாளம் காணப்படுறாங்க. ஸோ மத்திய மற்றும் மாநில அரசாங்கம் வந்து இந்த பொது வழங்கல் முறை மூலயமா பொருட்களை வந்து மானியம் அளிக்கிறாங்க. ஸோ கம்மி ரேட்டில் வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பிடிஎஸ் மூலயமா வந்து அதோட விலைகள் வந்து குறையிச்சு அப்படின்னு சொல்லலாம். சப்சீக்வென்ட்லி த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் NFSA was passed by the Indian Parliament in 2013. The NFSA covers 50% of urban households and 75% of the rural households. These households are known as priority household identified based on a set of criteria. Priority household of this country now have the right to food supply through PDS. The union government supplies rice at the rate of 3 per kg, wheat at the rate of 2 per kg and millet at the rate of 1 per kg under the NFSA. Tamil Nadu continue to have the universal system of PDS and supply rice at free of cost to all cash holders. ஸோ என்ன அப்படின்னா இந்த பப்ளிக் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்றது NFSA அப்படின்றது ஸோ இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து 2013 வந்து என்ன ஒரு உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. ஸோ அதில் 50% நகர்ப்புற குடும்பங்களும் 75% வந்து வில்லேஜ் கிராமப்புற குடும்பங்களும் வந்து உள்ளடக்கியது. ஸோ இந்த குடும்பங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் அடிப்படையாக வச்சு வந்து அவங்களுக்கான கார்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரையாரிட்டி குடும்ப அட்டைகள் வந்து கொடுக்கப்படும். ஸோ முன்னுரிமை உள்ள குடும்பங்களுக்கு வந்து தற்போது வந்து என்னென்னா இந்த
பொது வழங்கல் திட்டம் மூலியமாக வந்து உணவுப் பொருட்கள் வந்து இப்போ வாங்கிறதுக்கான உரிமை உண்டு. ஸோ என்னென்னா அரிசி வந்து 3 கிலோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரிசிக்கு 3 ரூபா வச்சுருக்காங்க, கோதுமைக்கு 2 ரூபா, திணை வகைகளுக்கு மில்லட்ஸுக்கு வந்து 1 ரூபி அப்படின்னு சொல்லி NFSC நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து அவங்க வந்து இந்த விலையில தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா இந்த PDS சிஸ்டம் மூலியமாக இலவசமாக வந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் என்னமா இலவசமாக என்ன தராங்க அப்படின்னா அரிசி தராங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் இன் அ ஃபுட் செக்யூரிட்டி. உணவு பாதுகாப்பில் நுகர்வோரின் கூட்டுறவின் பங்கு என்ன அப்படின்னா கன்சியூமர்ஸ் cooperative play an important role in the supply of quality goods at responsible rate to common people. There is a 3 structures of consumer cooperative societies in India. They are primary consumers cooperative societies, central consumers cooperative stores, and state level consumers federations. More than 50,000 village levels societies are engaged in the distribution of consumers goods in rural area. This scheme is playing an important role in food security in India. For example, out of all fair price shop running in Tamil Nadu, around 94% are beginning run by cooperatives. ஸோ என்ன அப்படின்னா பொதுவாக வந்து மக்கள் குறைவான விலையில் வந்து தரமான பொருட்களை வந்து வாங்குவது தான் வந்து நுகர்வோர் கூட்டுறவோட முக்கிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னா குறைஞ்ச விலையில் தரமான பொருட்கள். ஸோ இந்தியாவில் 3 அடுக்கு அமைப்புகளாக வந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் வந்து இருக்குது. 3 கேட்டகரிஸாக வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமரி கன்சியூமர் முதன்மை நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து ஸ்டேட் கன்சியூமர்ஸ், சென்ட்ரல் கன்சியூமர்ஸ் அப்படின்றது வந்து மத்தியத்தில் இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல் கன்சியூமர் அப்படிங்கிறவங்க வந்து மாநில அளவில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராமப்புறங்களில் வந்து நுகர்வோர் அப்படின்றவங்களுக்கு வந்து பொருட்களை வழங்குவதில் வந்து 50,000 மேற்பட்ட சங்கங்கள் வந்து கிராம அளவிலான சங்கங்கள் வந்து ஈடுபட்டிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்ற திட்டம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து அனைத்து ஸ்டோர்ஸ்லேயும் என்ன அப்படின்னா நியாய விலைக் கடைகள்லேயும் வந்து சுமார் 94% வந்து யார் இருக்கா அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் வந்து நடத்துகிறாங்க. கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் வந்து நடத்துகிறாங்க, கூட்டுறவு நிறுவனங்கள் தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஓகே. ஸோ அதே மாதிரி பற்றாக்குறை பகுதிகளில் வந்து வழங்கும் அவங்களுக்கான தங்கியிருக்கு வந்து செய்யப்படுறாங்க உணவு தானியங்கள், அப்புறம் வந்து ஏற்ற சந்தை விலை. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து நிறைய வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன். பர்ச்சேசிங் பவர். Purchasing power is the value of a currency expressed in terms of the amount of goods and service that one unit of money can buy. Price increases, purchasing power declines and வைஸ் வேரியர். ஸோ என்ன அப்படின்னா வாங்கும் திறன் அப்படின்றதுனா ஒரு இல்லை பணம் மூலியமாக வாங்கலாம், இல்லை பொருட்களாகவே வந்து வாங்கலாம், இல்லை சேவை அளவு அடிப்படையாக வந்து வெளிப்படுத்தலாம். ஸோ இது எப்பலாமே எதுனா நாணயத்தோட மதிப்பை வச்சு தான் வந்து பொருட்களை வந்து வாங்க முடியும். ஸோ விலை ஏறும்போது வாங்கும் திறன் வந்து குறையும், விலை குறையும் போது வாங்கும் திறன் வந்து அதிகரிக்கும். ஸோ என்ன அப்படின்னா பொருளோட விலை அதிகமாக இருந்தால் வாங்குறவங்க வந்து குறைவாங்க. ஸோ பொருளோட விலை கம்மியாக இருந்தால் வாங்குறவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர். ஓகேவா? ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் த பர்ச்சேசிங் பவர். வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் என்ன? ஃபர்ஸ்ட், ஓவர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை. த பாப்புலேஷன் growth rate in India is a high as 1.7 per
1000. Large population lead to increasing demand, but supply was not equal to the demand. So the normal price level will be going and higher. So it affected purchasing power, especially in rural population. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது வந்து 1000ல் 1.7 வந்து உள்ளது. ஸோ இந்த மக்கள் தொகையை வந்து அதிக தேவையை வந்து வழிவகுக்குது. ஸோ இப்போ நிறைய மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளும் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கக்குள்ள அதுக்கான இப்போ அதிகமாக இருக்கக்குள்ள சப்ளை வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியாது. அதனால் டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ டிமாண்ட் அதிகம் ஆக என்னென்னா விலை ரேட் வந்து என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, குறிப்பாக கிராம மக்கள் வந்து வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஏன் ரேட் அதிகமாக இருக்குது, எப்படி நம்மளால் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அதிக மக்கள் தொகையினால தான் பொருட்களோட விலைகளும் வந்து ஏறுது. ஸோ புரிஞ்சிச்சாடா? ஓகே. செகண்ட் பாயிண்ட், இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலையை வந்து அதிகரித்தால். ஸோ ஈவன் தோ தே ஹாவ் பீன் எ கன்ஸ்டன்ட் growth in this GDP and growth opportunities in this Indian economics, there have been steady increasing in this price of essential goods. The continuous rise in this price erodes the purchasing power and adversely affected the poor people. ஸோ என்ன அப்படின்னா, அத்தியாவசியோட பொருட்களோட விலை எதனால் அதிகரிக்குது? ஸோ நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, ஸோ அந்த நிலையான வளர்ச்சியும் ஸோ நம்ம பொருளாதார வளர்ச்சியிலும் வந்து வளர்ச்சி வாய்ப்பு இருந்த போதிலும் என்னென்னா, அத்தியாவசியோட பொருட்களோட விலை ஏன் அப்படி அதிகரிக்குது அப்படின்னா, ஸோ விலைகள் வந்து உயர்வதற்காக வந்து என்னென்னா வாங்கும் சக்தியை வந்து ஏழை மக்கள்கிட்ட வந்து மோசமான பாதிக்கிறாங்க. ஸோ பொருட்கள் வந்து அதிகமாக என்னது விலை ஏறிக்கிட்டே இருக்கிறனால தான் வந்து மக்கள் வாங்கிறதுக்கு தயங்குறாங்க. ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிமாண்ட் ஃபார் குட்ஸ், பொருட்களோட தேவை. When demand for goods increasing, the price of good increasing, then the purchasing power is affected. பொருட்களுக்கான தேவை வந்து அதிகரிக்கும் போது பொருளோட விலை என்னவாகும் அப்படின்னா அதிகரிக்கும். ஸோ அதனால தான் வாங்கும் சக்தி அவங்க வந்து வாங்கிறதுக்காக பயப்படுறாங்க. ஸோ ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோட தேவை அதிகரிக்கணும் அப்படின்னா அதோட பொருளோட விலையும் என்னவாகும் அப்படின்னா அதிகமாகும். ஸோ புரிஞ்சிச்சாடா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் கரன்சி. பொருட்களோட விலை நாணய மதிப்பை வந்து பாதிக்கிறது. வென் த ப்ரைஸ் இன்க்ரீஸிங் த பர்ச்சேசிங் பவர் டிக்ரீசஸ் அண்ட் ஃபைனலி த வேல்யூ ஆஃப் கரன்சி டிக்ரீஸ். ஸோ விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் வந்து குறையுது. இறுதியாக நாணயத்தோட மதிப்பு குறையிற போது ஸோ அதோட நாணயத்தோட மதிப்பு வந்து குறையுது. ஓகேவா? ஸோ நம்ம விலை வந்து அதிகரிக்கும் போது பொருட்களை வாங்கிறது வந்து குறையுது. ஸோ பொருட்கள் வாங்கிறது குறையினால அதோட மதிப்பும் என்னவாயிருது, குறைஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ். ஸோ பொருட்களை உற்பத்தி செய்கிறது மற்றும் அளிப்பு. The production and supply of goods decline, the price of goods increases, then the purchasing power is affected. ஸோ விலை அதிகரிக்கும் என்னென்னா பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது இல்லை அழிக்கிறது. ஸோ பொதுவாக வந்து பொருட்களோட விலையை வந்து அதிகரிக்குது அதனால தான் வந்து அதிகரிக்குது. ஸோ அதனால் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. Thus existing a huge economic disparity in Indian economic. The properties of income and assets owned by a top 10% of Indian goes on increasing. This has lead to an increasing in the property level in this society. Generally, purchasing power is affected by the poverty and unequality distribution of wealth also. ஸோ இந்தியா பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வந்து உள்ளது. ஏன் அப்படின்னா 10% இந்தியர்களுக்கு சொந்தமான
வருமானம் அல்ல சொத்து விகிதம் வந்து அதிகரிச்சிட்டே வந்து வருது. ஸோ சமுதாயத்தில் வந்து வறுமை அப்படின்றது வந்து அதிகரிச்சிட்டு இருக்கனால ஸோ என்ன அப்படின்னா விவசாயிகள் வந்து கூட்டுறவு சங்கங்கள் அப்புறம் உதவி நிறுவனங்கள் இது மாதிரி வந்து தடைகளை நீக்குவதற அவங்க வந்து பொருட்களை வந்து கொள்முதல் செஞ்சு அவங்க கொள்முதல் செய்கிறதுலேயே வந்து இருக்காங்க. ஸோ அதனால் சுதந்திரமாக இவங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா செயல்பட முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ புரிஞ்சிச்சாடா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் the homework is minimum support price. This is the homework and write it, send me in your WhatsApp group. Thank you.